ஹலோ காய்ஸ். டெய்லி கந்த சஷ்டி கவசம் 36 முறை படிக்கிறதுனால நம்ம பாடியில் என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாருமே சஷ்டி நாட்களில் ஃபாஸ்டிங் மட்டும்தான் இருப்போம். அதுக்கப்புறம் முருகனுக்கு நிறைய பூஜை பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், நெய்வேத்தியம் வைப்போம். இதில் மட்டும்தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். பட் மந்திர ஜபம் மட்டும்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மந்திரங்கள் சொல்ல 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 நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 7 சக்ராஸ்மே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சஷ்டி நாட்களில் நம்ம ஐம்புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது கண்ணு மூலியமா நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்றத தவிர்க்கணும். அது மூலியமா என்ன அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் உங்க மனசை அன்னைக்கு சஷ்டி நாட்கள்ல அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி உங்களுடைய தாட், உங்களுக்கு என்ன விருப்பம், வேண்டுதலுக்காக நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அந்த ஒரு தாட் மட்டும்தான் வலுவா இருக்கணும். இந்த 6 நாட்கள்ல 36 முறை நீங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்றது மூலியமா அந்த ஒரு தாட்டுக்கு நீங்க அதிக சக்தி எடுக்கிறீங்க. கண்டிப்பா அது 36 முறை பாராயணம் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுல 100% நடக்கும். ஸோ 36 முறை 6 நாளும் பாராயணம் பண்ண முடியாதவங்க 6 நாள்ல ஒரு நாள் பாராயணம் பண்ணுங்க. நான் 2 நாள் பாராயணம் பண்ணியிருக்கேன். இது 3வது நாள். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இடுப்பு வலிக்குது, உட்கார முடியல. பட் இருந்தாலும் நம்ம ஆனா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தர்றப்ப அந்த வலியெல்லாம் போயிருது. ஸோ தண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே மோல்டு பண்ணிக்கிட்டு சாமியை பார்த்துக்கிட்டே சம்மணம் போட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. இந்த 6 நாளை விட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க 1 இயர் வெயிட் பண்ணணும். நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணும். முருகன் அது ஈஸியா, உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும், ஆனா முருகனோட பார்வையில அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இந்த 6 நாள் உங்க கஷ்டத்தை பார்க்காம முருகன் கிட்ட வேண்டுனீங்க அப்படின்னா, முருகன் நீங்க நினைக்கிற விஷயம், நீங்க கஷ்டம்னு நினைக்கிற விஷயத்த கூட இது எப்படா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த கூட முருகன் ஜஸ்ட் 5 செகண்ட்ல அப்படியே மேஜிக்கலா கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு உங்க லைஃப்ல. இது என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, உங்க லைஃப்லயும் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளாவது 36 முறை கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பா பாராயணம் பண்ணும்போது உங்க பாடியில இன்னொரு மேஜிக் வேற நடக்கும். உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் பவர் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? உங்களால முன்னாடியே எதிர்காலத்துல நடக்கிற விஷயத்துல மேலலாம் இது நடக்க போகுது, இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சரை பத்தி அழகா நீங்க பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த சஷ்டி முடிஞ்ச உடனே பாருங்க, 7 சக்ரா ஆக்டிவேட் ஆகி நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா ரிமூவ் ஆகி உங்க பாடியில நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ இருந்து உங்களுக்குள்ள இருந்து உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் கண்டிப்பா வர்றதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யுனிவர்சல் மேக்னெட்டாவும் மாறிடுவீங்க. யுனிவர்சல் மேக்னெட்னா எதையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.